உத்தரப்பிரதேசத்தில் 17 வயது சிறுமியை சாமியார் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூஸில் மயக்கமருந்து கலந்து கொடுத்து அத்துமீறியவருக்கு சிறை விருந்து அளிக்கப்படுமா? தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய சாமியார் ஊருக்குள் நல்லவர் வேடம் போட்டு சுற்றியதைக் கண்டு பாதிக்கப்பட்ட சிறுமி கொந்தளித்த காட்சிதான் இது. பொதுவெளியில் சாமியாரை தாக்க முயன்றவரை தடுத்து நிறுத்திய போலீசார் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவை சேர்ந்த சாமியார் ஒருவர் நான் கடவுள் என்று கூறிக்கொண்டு ஊருக்குள் உலா வந்துள்ளார். தன்னிடம் ஆசி பெற்றால் தீமைகள் விலகி நன்மை பயக்கும் என்று உதார்விட்டு தெரிந்துள்ளார். அவரை கடவுளின் அவதாரமாகவே பாவித்த மக்கள் பலரும் தேடிச் சென்று ஆசி பெற்றுள்ளனர். இதேபோன்று 17 வயது சிறுமி ஒருவர் அந்த சாமியாரை சந்திக்க சென்றுள்ளார். அப்போது சாமியார் சிறுமிக்கு ஜூஸ் கொடுத்துள்ளார். அதை வாங்கி பருகிய சிறிது நேரத்தில் அவர் மயக்கம் அடைந்துள்ளார். மயக்கம் தெளிந்த பிறகு பார்த்தபோது தன்னை சாமியார் பாலியல் வன்கொடுமை செய்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமையை யாரிடமும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமி தன்னுடைய குடும்பத்தினருடன் மதுராவில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக சம்பந்தப்பட்ட சாமியார் தன்னுடைய சிஷ்யர்களுடன் வந்துள்ளார். தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களிடம் அத்துமீறிய சாமியார் நல்லவர் வேஷம் போட்டு ஊருக்குள் உலாவியதைக் கண்டு பாதிக்கப்பட்ட சிறுமி கொந்தளித்துள்ளார். உடனே ஆத்திரம் தலைக்கேறியதும் பொங்கி எழுந்த சிறுமி சாமியாரை தாக்க முயற்சி செய்துள்ளார். அதைக் கண்டு அவருடைய பாதுகாவலர்கள் சிறுமியை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இருந்தபோதும் ஆக்ரோஷமாக காணப்பட்ட சிறுமி சாமியாருக்கு எதிராக முழக்கமிட்டபடி தனக்கு நீதி வேண்டும் என்று அழுது புலம்பியுள்ளார். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் சிறுமியை சமாதானம் செய்தனர். அத்துடன் முறைப்படி புகார் அளித்தால் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். மதுராவில் சாமியார் ஒருவர் 17 வயது சிறுமிக்கு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்தாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி சாமியார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா?